தமிழ் ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்று அரசியல். மாற்று அரசியலுக்கான முழக்கம் இதெல்லாம் முன் வச்சது யாரு? தற்போதைய முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர் எப்படிலாம் ஆட்சிக்கு மாற்று அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி முழு விரிவாக இதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு மாற்று அரசியல்னு நம்ம பார்க்குற தாவேக்காவாக இருக்கட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், பரவலாக பல இடங்களில் பேசப்படுது. என்ன அப்படின்னா, இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு அரசியலை முன் வச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் விஜய் அப்படிங்கிறத நம்மலாம் பார்க்குறோம். ஆனால் இதை 1967 ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளாம் நம்புவோமா? ஆமாங்க, பண்ணியிருக்காரு. 1967 CN அண்ணாதுரையோட புரட்சியை நம்மளால மறுக்கவே முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல ஊழல்கள், பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சொல்லுவாங்க. ஏன் பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஊழல், லஞ்சம் இதிலெல்லாம் தலைச்சி போய் சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் நிறைய தப்பு பண்ணதும் மக்கள் மனதில் ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. அப்போ அண்ணா மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி உருவாக்குறாங்க. அந்த கட்சியை உருவாக்கி அது முதல் தேர்தல், அதாவது 1952 அவங்க போட்டி போடல. அதுக்கப்புறம் 1957 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பங்கேற்கிறாங்க. அதில் பங்கேற்று அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 20 சீட்டு வரை ஜெயிச்சு அவங்க முறையாக அசம்பிளிக்குள்ளே போகிறாங்க. சட்டசபைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறமேட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கட்சியை மக்களோட புரட்சி அலையினால கட்சியை வலுப்படுத்துறாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே நிறைய பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ படம் கூட நம்ம பார்த்தோம். பராசக்தி படத்தில் கூட நல்லா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான மொழிப்போர், மக்களுக்கு ஏற்பட்ட பஞ்சம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுகவோட தலையீடு அதிகமாக இருந்தது. மக்கள் பிரச்சனைகளையும் மக்கள் கோரிக்கைகளையும் திமுக எடுத்து நிறைவேற்ற நிறைய இடங்கள்ல திமுக மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக திகழ்ந்தாங்க. அப்போ மாற்று அப்படின்னா கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் போராட்ட களங்களில் கலந்துக்கிற அந்த மாதிரியான ஒரு புதுமைகரமான மாற்றா மக்கள் கண்ணில் தெரிஞ்சாங்க. அதனால 1967 காமராஜரையே வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்தாங்க CN அண்ணாதுரை. அப்போ அதோட மட்டும் இது நிற்கல. அங்கிருந்த டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்கள் 1972 கருத்து வேறுபாடுகள் காரணமா கட்சியிலேருந்து பிரிஞ்சு போய் தனியாக ஒரு கட்சி உருவாக்குனாங்க. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1977 அதாவது அவர் கட்சி ஆரம்பித்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் மாபெரும் வெற்றியில் ஆட்சியை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பல்வேறு முதல்வர்கள் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் 17வது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கூட இடைக்கால முதல்வர்கள் அப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் பல்வேறு பிரச்சனைகள், பலதரப்பட்ட மக்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி ஒரு கருத்தியல் ரீதியான மாற்றா தெரிஞ்சது அப்படின்னா 1967 அண்ணாவோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாற்று அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே விதை போட்டு அது இன்னைக்கு ஒரு மரமா வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் CN அண்ணாதுரை தான். வாக்கு அரசியலை பொறுத்தவரை மக்கள் மத்தியில எப்பவுமே ஒரு அதிருப்தியும் ஒரு மாற்றுக்கான தேவையும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஏதோ ஒரு மாற்று அரசியலை மக்கள் விரும்பிக்கிட்டே இருக்காங்க. அதை மாதிரி ஒரு ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் 2026 அமைஞ்சிருக்கு. இது போன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஸ்பாட்லைட்.